ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் பொது வாழ்க்கை என்ற தலைப்பை பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 419 ஆரம்பிக்கிறது. தர்ம நெறிகளை குறித்ததாகவும் அவற்றை அனுசரிப்பதற்கு ஏற்ற வகையில் சமூகத்தை பல பிரிவுகளாக்கி அவை ஒன்றுக்கொன்று இசைந்து செயல்படும்படியாகவும் விதிகளை தரவே ஏற்பட்டது மனு தர்ம சாஸ்திரம். அதற்கு பேரே தர்மசாஸ்திரம் மொழியே ராஜ்ய சாஸ்திரம் அல்ல. தேசத்தில் ஒட்டுமொத்தமாகவும் தேச பிரஜைகளில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் தனித்தனியாகவும் தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்கே ஏற்பட்டதுதான் அந்த நூல். அந்த நூல் ஒரு ராஜாவின் ராஜாங்கத்தின் கடமையே இப்படிப்பட்ட தர்மஸ்தாபனம்தான் என்று உணர்த்துவதாகும். அரசியல் என்பது தர்மத்தை நிலைநாட்டுவதன் ஒரு அங்கமாகத்தான் பூர்வீகர்களால் கருதப்பட்டது. அர்த்தசாஸ்திரம், சுக்கிரநீதி முதலான நூல்கள் பிற்பாடு அரசியலேயே பிரதானமாக வைத்து செய்யப்பட்டனவென்றாலும் அவையும் தர்மசாஸ்திரத்தை அனுசரித்தே தான் பெரும்பாலும் செய்யப்பட்டன. யதார்த்த சௌகரியங்களையும் தேவைகளையும் முன்னிட்டு தர்மசாஸ்திர விதிகளை அப்படியே பின்பற்றாமல் சிற்சில விஷயங்களில் கொஞ்சம் மாற்றி செய்யவும் ராஜநீதி சாஸ்திரங்கள் இடம் தரத்தான் செய்கின்றன. ஆனாலும் இங்கேயும் கூட அரசியல் சாசனத்தின் அடிப்படை அமைப்பு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் என்கிறார்களே, அதுபோன்ற தர்மசாஸ்திர அஸ்திவாரத்துக்கு ஹானி உண்டாக்காமலேயே செய்ய வேண்டும் என்பதுதான் கொள்கையாய் இருந்திருக்கிறது. அப்படி எங்கேயாவது அர்த்தசாஸ்திரம் தர்மசாஸ்திரத்துக்கு வித்தியாசமாக போனாலும் சதுர்தச வித்தியைகளில் உள்ள 4 சாஸ்திரங்களில் ஒன்றாய் உள்ள தர்மசாஸ்திரத்தை தான் பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அந்த வித்தியைகளுக்கு பிற்பட்டே ஸ்தானம் பெறுகிற 4 உபவேதங்களில் ஒன்று மட்டுமேயான அர்த்தசாஸ்திரம் முதலான அரசியல் நூல்களின் அபிப்பிராயத்தை தள்ளிவிட வேண்டும் என்றும் ஆன்றோர் கருதியிருக்கிறார்கள். அந்த உத்தம கொள்கையை கடைபிடித்துத்தான் தமிழ்நாட்டு அரசர்கள் தங்களை மனுநூல் வழி நடப்பவர்களாகவே சொல்லிக் கொண்டார்கள், அர்த்தசாஸ்திர வழி நடப்பவர்களாக அல்ல. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், தமிழ் வேந்தர்களின் ஆட்சி காலத்தில் சட்ட திருத்தம் பண்ண இடமே இல்லாமலும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சட்ட திருத்தம் என்ற பெயரில் அவ்வப்போது ஆட்சியில் இருப்பவர்களின் இஷ்டப்படியும் சௌகரியப்படியும் எந்த விதியை வேண்டுமானாலும் மாற்றலாம் என்று இல்லாமல் தர்மசாஸ்திர அடிப்படை விதிகளை இன்டாக்டாக கட்டுக்குலையாமல் ரட்சிக்கத்தான் வேண்டும் என்றும் இருந்தது. தர்மசாஸ்திரத்தை வேறாக கொண்டு ராஜாங்க விருட்சம் ரட்சிக்கப்பட்ட போது அந்த வேரை கொஞ்சம் கூட பாதிக்காமலேயே யதார்த்த நடைமுறைகளை ஒட்டி கிளைகள் மாதிரித்தான் புது சட்டங்கள் போட்டது. அவசியம் ஏற்படும் போது கிளைகளை கொஞ்சம் வெட்டி விடுகிறார் போல ஒன்றிரண்டு கழித்து கட்டியும் விடுகிறார் போல் இந்த புது சட்டங்களை அமெண்ட் பண்ணவும் செய்தார்கள். சோழர் ஆட்சியில் கிராம மகாசபை அங்கத்தினருக்கான குவாலிஃபிகேஷன்களில் 3வதான வயசு பற்றிய விதியை இப்படித்தான் ரிவைஸ் பண்ணினது. சாஸ்திர அறிவும் காரியத்திறனும். 4வது யோக்கியதாம்சம், அபேட்சகர்கள் வைதீக தர்மம் என்ன என்று தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சாஸ்திர கொள்கைகளை நன்றாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நல்ல படிப்பறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை சொன்ன கையோடையே இந்த யோக்கியதாம்சத்துடன் சேர்ந்தே இன்னொன்றையும் வலியுறுத்தி இருக்கிறது. சாஸ்திரக்கியர்களாகவும் படிப்பாளிகளாகவும் இருக்கப்பட்ட பல பேருக்கு காரியத்திறமை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம் அல்லவா? ஊர் நிர்வாகத்தில் பொறுப்பு ஏற்பவர்கள் இப்படி இருக்கப்படாது. அவர்கள் வித்வான்களாக இருப்பது மட்டுமில்லாமல் செயல்திறமை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று விதி செய்திருக்கிறது. வேதத்திலும் சாஸ்திரத்திலும் காரியத்திலும் நிபுணர் எண்ணப்பட்டிருப்பவர் என்று சாசன வாசகம் கூறுகிறது. ஜீவசாரமான தகுதி, அர்த்த சுத்தமும் ஆத்ம சுத்தமும். இவர்கள் சொத்து உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை முதல் 2 விதிகளாலும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது அது தப்பு வழியில் சம்பாதித்ததாக இருக்கப்படாது. சபை மெம்பர் ஆன பிற்பாடும் இவர்கள் தப்பு வழியிலே போய் சம்பாதிக்க கூடாது என்று தர்மத்தால் அர்த்தத்துக்கு, அறத்தினால் பொருளுக்கு வேலி போட்டு கொடுப்பதாக ஒரு ஷரத்து வருகிறது. சொத்து விஷயம் மட்டுமில்லை, எல்லா விஷயத்திலுமே சிறந்த ஒழுக்கமுள்ளவர்களாகவும் ஆத்ம சம்பத்தை விருத்தி செய்து கொண்டவர்களாகவும் அபேட்சகர் இருக்க வேண்டும். அபேட்சகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சபையின் அங்கத்தினர் ஆன பிற்பாடும் இதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நியாயமான முறையில் அடைந்த சொத்துக்களையும் பரிசுத்தமான நடத்தையும் உள்ளவர்கள்தான் முதலில் அபேட்சராக இருக்க முடியும். பிற்பாடு அங்கத்தினராக நீடிக்கவும் முடியும். அர்த்த சுத்தமும் ஆத்ம சுத்தமும் உடையார் என்று சாசனம் சொல்லும். இந்த வாசகம்தான் ஊரின் நிர்வாகத்திற்கான யோகிதாம்சங்கள் அத்தனைக்கும் ஜீவசாரம்.
தொடர்ந்து அங்கம் வகிக்கலாகாது. இந்த தேர்தல் வருஷா வருஷம் நடப்பதாகும். இந்த வருஷ மெம்பர் அடுத்த வருஷ தேர்தலிலும் கேண்டிடேட்டாக இருக்க முடியாது. இப்படி ஒரு வருஷ டெர்முக்கு பிறகு வருகிற 3 வருஷங்களுக்கு அங்கம் வகிக்க முடியாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் வேண்டுமானால் மறுபடியும் சபையில் மெம்பர்ஷிப் வகிக்கலாம். இதை மூவாண்டினிப்புறம் வாரியம் செய்த செய்திலாதார் என்று சாசனம் கூறுகிறது. அதாவது ஒரு தேர்தல் நடப்பதற்கு முந்தைய 3 ஆண்டுகளுக்குள் அபேட்சகர் சபை மெம்பராக இருந்திருக்கப்படாது. ஒருத்தர் அங்கத்தினராக பிற்பாடு அதிக நாள் பதவி வகிப்பதாலேயே இதற்கு முந்தைய விதியில் சொன்ன அர்த்த சுத்தமும் ஆத்ம சுத்தமும் கெட்டுப்போக ஏது ஏற்பட போகிறதே என்று ஜாக்கிரதை செய்வதாகத்தான் இந்த விதி ஏற்பட்டிருக்கிறது. மூவாண்டின் இப்புறம் என்பதை முதலில் மூவாண்டின் அப்புறம் என்று படித்துவிட்டு தொடர்ச்சியாக 3 வருஷங்கள் மெம்பராக இருந்த எவரும் அதற்கு அப்புறம் தேர்தலுக்கு தகுதி பெற மாட்டார்கள் என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விட்டேன். அப்புறம்தான் இப்புறம் என்பதை சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு முந்தைய 3 ஆண்டுகளுக்குள் என்று பொருள் என்று புரிந்து கொண்டேன். அதாவது ஒரு வருஷ டேர்ம் வகித்த பின் 3 வருஷ கேப் இடைவெளி கொடுத்து எத்தனை தடவை வேண்டுமானாலும் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனாலும் 1 வருஷம் பதவி வகித்தால் அப்புறம் அதை போல 3 மடங்கு காலம் பதவி இல்லை என்பதால் எவரும் தப்பான முறையில் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வளர்த்து கொள்ள முடியாதபடி செய்திருக்கிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோர்மா. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.